வந்து என்னென்னா கூப்பிட்டாருன்னா கண்டிப்பாக ஏதாவது முக்கியமாக இருக்கும், இல்லைனா கூப்பிட மாட்டாருன்னு எனக்கு தெரியும். ஒரு இயக்குனராக அவர் மேலே வச்சுருந்த நம்பிக்கை. ஐ திங்க் நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த கதாபாத்திரத்தை கையாண்ட விதம், இது வந்து கதையில் ட்ராவல் ஆகிற விதம், இதுக்கான ஒரு ஃபினிஷிங், எந்த இடத்துலையுமே அதை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுட்டு இருந்தார். ஸோ தேங்க்யூ தனுஷ் சார். நிறைய அனுபவங்கள், ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஆக்டராக தனுஷ் பிரதர் நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம். அதாவது ஸ்க்ரீனில் ஒரு அசுரத்தனமான நடிப்பு. ஆனால் ஒரு இயக்குனராக அவர் கூட ஒர்க் பண்ணும் போது தான் நிறைய விஷயங்கள் நான் பார்த்தேன். ரொம்ப ஒரு தெளிவான ஒரு இயக்குனர். அதான் நாம் ஆல்ரெடி நாங்கள் ஆடியோ லான்ச்சில் நிறைய பேசியிருக்கோம். ஐ திங்க் அது திருப்பி ரிப்பீட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். பட் எல்லாத்துக்கும் மேலே ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு ஹியூமன் பீயிங். அவ்வளோ அவங்க கூட சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் அவ்வளோ சந்தோஷமாக அழகாக அவங்கள வச்சுருப்பார். அதே மாதிரி தான் எங்கள் ஆர்டிஸ்ட் எல்லாரையும் சரி, எங்கள் யூனிட் எல்லாரையும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தார். அண்ட் நிறைய விஷயங்கள் அவரை பார்த்து நான் வியந்திருக்கேன். என்னென்னா திடீர்னு ஷூட்டிங் முடிச்சுட்டு பேக்கப் ஆகிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதாவது ரோட்டு கடையில் நின்று எங்கே சாப்பிடுவோமா பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரோட்டு கடையில் உட்காந்து சாப்பிடுவோம். அப்புறம் திடீர்னு காலையில் கிளம்பும் போது பார்த்திங்கன்னா பைக் 2 வச்சுட்டு நாங்கள் பைக்கில் போய் ஷூட்டிங் போனது உண்டு. ஸோ அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு யதார்த்தமான ஒரு மனிதர். ஏன்னா நம்ம வந்து நிறைய பேர் வந்து அவ்வளோ யதார்த்தமாக இருக்கிறது இல்லை. பட் ஹீ இஸ் வெரி வெரி ட்ரூ டு ஹிம்செல்ஃப். ஸோ அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ லாயல் ஃபேன்ஸ் பிரதர். ஸோ இட்லி கடை எனக்கு வந்து ஒரு முக்கியமான படமாக இருக்கும். எனக்கு வந்து துளி அளவு கூட எனக்கு வந்து இது வந்து எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கதை அந்த மாதிரியான ஒரு கதை, இப்படி ஒரு கதையில் பண்ணணும் அப்படின்றது என்னோடய ஆசை. ஸோ இது வந்து நிச்சயமாக நம்மளோட மண் சார்ந்த ஒரு கதையாகவும், ஐ திங்க் பார்த்திபன் அண்ணா சொன்ன மாதிரியும் அண்ட் இளவரசர் சார் சொன்ன மாதிரியும் நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒரு கதையாக இருந்துச்சு. ஒரு யதார்த்தமாக எடுத்திருக்காரு. அண்ட் அதில் எல்லா நடிகர்களையும் வச்சு அவ்வளோ அழகாக அவர் வேலை வாங்கின விதம் வாஸ் அமேசிங். நிச்சயமாக உங்களுக்கு October 1 உங்கள் எல்லாருக்கும் பிடித்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும். குடும்பமாக நீங்கள் வந்து படத்தை பார்க்கலாம். அண்ட் நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குது படத்தில். அஃப்கோர்ஸ் நான் இருக்கிறதுனால ஆக்ஷனும் இருக்குது. ஸோ அது சிறப்பாகவே இருக்கும். இன்னும் எப்படி தனுஷ் பிரதர் ஒரு நல்ல ஒரு ட்ரூவான பர்சன் அப்படின்னு நான் சொல்லணும்னா, ஒருத்தர் அவருக்கு பிடிச்சிருச்சுன்னா அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு எனக்கு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. எந்த லெவலுக்கு வேணால் போய் அதை ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனிதர். ஏன்னா பிகாஸ் நான் பழகுனப்போ திடீர்னு என்னோடய ரெட்டத்தலை, அடுத்த படம் ரெட்டத்தலையில் தனுஷ் பிரதர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. கண்ணம்மா கண்ணம்மா, அது வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அவ்வளோ பெரிய வரவேற்பு கிடச்சிருக்கு. அது வந்து எப்படின்னா படம் முடிஞ்சிருச்சு, அந்த ஒரு பாட்டு மட்டும் இருந்துச்சு. அதை நான் வந்து டீம் ஃபுல்லாகவே வந்து தனுஷ் பிரதர் பாடினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு கேட்குறதுக்கு. பிகாஸ் ஆல்வேஸ் நான் ஆப்ளிகேஷனாக யார்ட்டையும் எதுவும் கேட்க மாட்டேன். பட் எல்லோரும் சொன்னாங்க, இல்லை சார் நீங்கள் போய் கேளுங்க, தனுஷ் பிரதர் உங்களை ரொம்ப பிடிக்கும், அவரை வந்து நீங்கள் போய் கேளுங்க அப்படின்னாரு. ஸோ போய் டியூனை போட்டு காமிச்சிட்டு அவர்கிட்ட அவர் ரசிச்சுட்டே இருந்தார். அப்புறம் டியூனை போட்டு, இல்லை பிரதர் இது நீங்கள் பாடினா நல்லாயிருக்கும், பண்ணுறேன் பிரதர் அப்படின்னாரு. உடனே இப்போ எப்படி நான் அவருக்கு பண்ணுறேன்னு சொன்னனோ, ஸோ அதுக்கு அவர் பதில் சொன்ன விஷயம் பாருங்கள், நீங்கள் எனக்கு பண்ணியிருக்கீங்க, நான் உங்களுக்கு பண்ண மாட்டேனா அப்படின்னாரு. ஸோ தட் வாஸ் அ வண்டர்ஃபுல் ஜெஸ்டர் பிரதர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிறைய பெரிய ஸ்டாக்கா சத்யராஜ் அண்ணன், பார்த்திபன் சார், நித்யா மேனன், அப்புறம் ஷாலினி பாண்டே, அப்புறம் இளவரசன், ராஜ்கிரண் சார். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் கூட புதுசாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு தனுஷ் சார் மூலிமா எனக்கு இந்த படத்தில் கிடச்சிது. அண்ட் ரொம்ப நல்ல அனுபவம், நிறைய விஷயங்கள். ஐ திங்க் ஒரு ஆக்டராக நான் ஒரு டைரக்டர்ஸ் ஆக்டர், எனக்கு என்ன டைரக்டர் என்ன கேட்குறாங்களோ அதை கொடுக்க வேண்டியதான் நம்மளோட பொறுப்பு. ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் இந்த படத்தில் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து ஐ திங்க் தனுஷ் பிரதரோட அவரோட விஷன் தான். ஸோ ஐ திங்க் நிச்சயமாக நீங்கள் 1ஆம் தேதி பார்க்கும் போது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஐ எம் ரியலி ஹாப்பி. அண்ட் சாங்ஸ் எல்லாமே ஜிவி பிரகாஷ் பிரமாதமாக போட்டிருக்காரு. நான் வெயிட் பண்ணுறது ஆர்ஆரோட படத்தை பார்க்கணுன்றதுக்காக தான். ஸோ ஐ திங்க் உங்கள் கூட 1ஆம் தேதி நானும் சேர்ந்து பார்ப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வரைக்கும் தனுஷ் பிரதர் காட்டுறாரா என்னன்னு தெரில, பார்த்துடலாமா, பட் அவங்க கூட பார்க்குறதுல ஒரு கிக்கு தான். ஸோ உங்கள் கூடயே சேர்ந்து பார்த்துட்றேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். என்னம்மா, கண்டிப்பாக வரோம்.
விக்டரா? கேட்கல, என்ன சொல்றாங்க கேக்குதா? பக்கத்துல இருந்து பேசினாலே கேட்க மாட்டேங்குது. நீங்க வாயை குவிக்கையில் என்ன டயலாக்னு எனக்கு கேட்கலையே, சொல்லுங்க. நம்ம அவங்களுக்கு தனியா நம்ம வந்து பதில் சொல்லிடலாம் சார். ஆனா நான் நிறைய கேள்வி வச்சிருக்கேன் சார் உங்களுக்கு. நீங்களும் கேள்வி வச்சிருக்கீங்களா? ஆமா சார். சரி. சோ இட்லி கடைக்கு நீங்க பா லவ் யூ கைஸ். என்னப்பா வருது எல்லாம் இத பாரு. தனுஷ் சார் அக்கா கையில क्वेश्चन இருக்கு. தியேட்டருக்கு தனுஷ் சாரை கூட்டி வரணுமா? சரி, கண்டிப்பா அந்த ஒரு விஷயம் இப்பயே கேட்டிருப்பாரு. அவரு ஃப்ரீயா இருந்தாருன்னா அப்படியே தூக்கிட்டு வந்துடுறேன் நான். கண்டிப்பா கூட்டிட்டு வரோம். ஓகே, எஸ். ஸோ சார் குவிக்லி, ஸோ ஆன் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் ஆன் ஸ்க்ரீன்லையும் சரி ஆஃப் ஸ்க்ரீன்லையும் சரி இட்லி கடை டீமில் வந்து எல்லாரோடையும் நிறையா பழகிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க அவங்க நடிக்கிறது. ஸோ நான் ஒரு சில பேரை வந்து பற்றி கேட்குறேன். ஸோ ஆன் ஸ்க்ரீனில் ஆஃப் ஸ்க்ரீனில் உங்களுக்கு அவங்கக்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லணும். ஸோ முதலாவதாக நம்ம எல்லாருக்கும் பிடித்த சத்யராஜ் சார். சத்யராஜ் சார் என்னை சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ ஃபஸ்ட் டைம் அவர் கூட நடிக்கிறதே எனக்கு வந்து ஏன்னா நிறைய பேசுனதில்லை அந்த டைம். ஸோ இது பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ ஆஃப் ஸ்க்ரீன் இஸ் வெரி பயங்கர ஜோவியலான ஒரு கேரக்டர். ஏன்னா நானும் பார்த்திபேன்னா ஒரு ஷூட்டிங் முடிச்சுட்டு ஒரே ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணோம். ஸோ அந்த 1.5 மணி நேரம் ஜேர்னி ஏதோ 5 நிமிஷம் போன மாதிரி தெரிஞ்சு அவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ வண்டர்ஃபுல் இன் தட் வே அண்ட் லாட் ஆஃப் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணார். அந்த டைம் நடந்த விஷயங்கள் இட் வாஸ் ஸோ வண்டர்ஃபுல் அண்ட் இஸ் ஸோ ரொம்ப ஜாலியான பர்சன். பட் அப்படியே ஆன் ஸ்க்ரீன் போயிட்டோம்னா அவர் வந்து அப்படியே என்னென்னா இப்போ ரொம்ப சீரியஸாக நம்ம ஏதோ சிரிச்சுக்கிட்டு இருக்கோம், ஒரு காமெடி பண்ணிகிட்டு இருக்கோம். பட் சீன் டக்குன்னு சீரியஸாக இருந்தால் உடனே ஷிஃப்ட் ஆகிக்கிறாரு. ஷிஃப்ட் ஆகி அந்த இதுக்கு அண்ட் ப்ளஸ் அடாப்ட் பண்ணிக்கிறாரு. அதான் சொன்ன மாதிரி அவர் அப்பயே சொன்னார், தனுஷ் பிரதருக்கு என்ன தேவை, அந்த மீட்ரு என்ன, அப்போது அதுக்கு இது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணுமா அப்படின்ற விஷயமெல்லாம் உடனே அடாப்ட் ஆகி பண்ணிக்கிறாரு. பட் எனக்கு இப்போ நான் வந்து நிறைய டிரெக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணதுனால உடனே ஈஸியாக அடாப்ட் ஆகிடுவேன். பிகாஸ் ஐ நியூ வாட் தனுஷ் பிரதர் வாண்டட் முன்னாடியே அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். ஸோ அதனால் எனக்கு ஈஸியாக இருந்தது. பட் அவருக்கு வந்து 2-3 டைம்ஸ் ஆச்சு. பட் இட் இஸ் வண்டர்ஃபுல் தட் இஸ் டூயிங் தட். டெஃபினெட்லி, அப்சல்யூட்லி a sweetheart. அண்ட் அடுத்தது வந்து ராஜ்கிரண் சார். ஐ லவ் ஹிம். ராஜ்கிரண் சார் ரொம்ப ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் ஒரு யதார்த்தமான ஒரு மனிதர் அண்ட் உண்மையான ஒருத்தர். பிகாஸ் நான் பாண்டவர் பூமி அவர் கூட வேலை செய்யும் போது எப்படி இருந்தாரோ அதே தான் இன்றைக்கும் அவரை பார்க்குறேன். ரொம்ப அன்பானவர். அண்ட் ஐ திங்க் அந்த ஒரு விஷயம் தான் ஆன் ஸ்க்ரீன்லேயும் அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் பண்ணும் போது ஒரு ஜென்யூனிட்டி தெரியும். அவர் ஒரு டயலாக் டெலிவர் பண்ணாலும் அந்த ஒரு ஜென்யூனிட்டி தெரியும். அதுதான் ராஜ்கிரண் சார் பார்த்து. அண்ட் பசங்களுக்காக முக்கியமாக இந்த பேரை கேட்டே ஆகணும். ஷாலினி பாண்டே அவர்கள் பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிங்கன்னா நான் ஆல்ரெடி ஐ திங்க் ஆடியோ லான்ச்சில் நான் சொன்னேன், ரிலே பண்ணுவாங்க. பயங்கர பேசிக்கிட்டே இருப்பாங்க, துருதுரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் எங்களுக்கெல்லாம் பெரிய என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தாங்க செட்டில். அண்ட் ஷீ இஸ் வெரி க்யூட். பட் அதே சமயத்தில் ஷீ இஸ் வண்டர்ஃபுல் டு ஒர்க் வித் அண்ட் ஜாலியாக இருக்கும். பட் அதே சமயத்தில் ஆன் ஸ்க்ரீனில் வந்து பெரிய டயலாக் ஒரு சீன் இருந்தது. ஸோ அதை மெமரைஸ் பண்ணி எப்படி, ஏன்னா ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் வேறு, அது எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்றது பயங்கர டவுட் இருந்தது. பிகாஸ் அவங்க அதை உச்சரிக்கணும் இல்லையா கரெக்டாக. பட் அதை வந்து ஒரே ஷாட்டில் அவங்க பண்ணி முடித்தாங்க. ஐ திங்க் தனுஷ் பிரதரோட கைடன்ஸில் ஐ திங்க் ஹி வுட் மேட் இட் சிம்பிள். அங்கங்கே இல்லை நீ பரவாயில்ல, இந்த மிஸ் ஆனாலும் பரவாயில்ல, ஐ டேக் கேர், நீ பண்ணிட்டுனா நான் ஒரே ஷாட்டில் பண்ணிச்சு. ஸோ இன் தட் வே ஷீ இஸ் ரியலி குட். தனுஷ் சார் வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு ஒரு கேரக்டருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு டெப்த், ஒரு வர்த் இருக்கும் இல்லையா. அண்ட் இப்போ நீங்கள் வந்து யோசிச்சு சொல்லணும் சார், பார்த்திபன் சார். பார்த்திபன் சார் இப்படியே தான் எது பேசினாலும் ஒரு சின்ன டபுள் மீனிங் இருக்கும் ஆஃப் ஸ்க்ரீனில். ஆன் ஸ்க்ரீனில் அவர் அதை தான் ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக ஒரு சின்ன டயலாகாக இருந்தாலும் இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுவார். அந்த ஒரு விஷயம் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஹீரோயின்ஸ் அப்படிங்கும்போது நடிப்பு அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோம், பயங்கரமாக நடிக்கிறாங்கன்னா அதில் கண்டிப்பாக எல்லார் மனசுலையும் இவங்க இருப்பாங்க. நித்யா மேனன் மேம். நித்யா மேனன் மேம் ஆல்ரெடி ஷீ இஸ் அ வண்டர்ஃபுல் ஆக்ட்ரஸ். இட்ஸ் அ வெரி ஸ்வீட் பர்சன். எனக்கு பெரிய காம்பினேஷன் இல்லை, பட் ஐ ஒர்க் அஃப்கோர்ஸ் இருந்தது. ஸோ அந்த ஃபியூ
ஹவர்ஸில் அவங்க கூட மீட் பண்ணதில் ஷி இஸ் வெரி ஸ்வீட் பர்சன் அண்ட் ரொம்ப ஒரு ஐ திங்க் ஷி இஸ் ஃபோக்கஸ்ட் அண்ட் அது வந்து அப்படியே அவங்க இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி அவங்க படத்தில் பண்ணும்போது ஐ திங்க் தட் ரிஃப்ளெக்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். அடுத்து நான் கேட்கவே வேணாம் சார், நான் வாயை திறந்தாலே அவங்க யாரை பற்றி கேட்க போகிறேன் தெரியும். டி சார் அவர் ஏதாவது எங்களுக்கு ஆஃப் ஸ்க்ரீனில் பயங்கரமாக ஒரு விஷயம் சொல்லி மாட்டி விடுறதுக்குலாம் எதுவுமே இருக்காது சார். நல்ல மனுஷன், நல்ல மனுஷன். ஆஃப் ஸ்க்ரீனில் அவருக்கு பிடிச்ச விஷயம் அவரோட டிசிப்ளின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான் ஒரு தேடல் அவள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது அண்ட் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கார். ரூமுக்கு போனாலும் சும்மா இருக்கிறது இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கீபோர்டு இருக்கும், அப்புறம் எழுதிட்டு இருப்பார். ஸோ ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பார். தட் இஸ் ரியலி நைஸ் டு சி. எல்லாரும் அந்த ஒரு தேடல் எல்லார்கிட்டையும் இருக்கணும் அண்ட் ஐ லவ் தட் அண்ட் ஐ அட்மயர் இன் ஹிம் அண்ட் அஃப்கோர்ஸ் அதனால தான் இந்த அவுட்புட் கிடைக்கிது. ஆன் ஸ்க்ரீன் ஐ திங்க் நம்ம அவரை லேசாக அப்படி இட போடவே முடியாது. ஏன்னா பிகாஸ் ஹி இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பர்சன் ஆன் ஸ்க்ரீன். எப்படி நான் சொன்ன மாதிரி எல்லாரையும் கம்ஃபர்ட்டாக வச்சு வேலை வாங்குற விதமாக இருக்கட்டும், இல்லை அவர் ஆன் ஸ்க்ரீனில் நடிக்கிற விதமாக இருக்கட்டும், ஹீ நோஸ் ஆல் த ப்ளஸ் அண்ட் மைனஸஸ். ஸோ அதை ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்காரு. ஸோ இன்னும் நிறைய படங்கள் அவர் இயக்கணும்னு என்னோட ஆசை சார். ஏன்னா பிகாஸ் ஐ நோ நிறைய கதை வச்சுருக்காரு தலைவரை, சூப்பர் கதை வச்சுருக்காரு. நிறைய அப்பப்போ ஒரு ஒன்லைன்லாம் நம்ம கேட்டது உண்டு. தொடர்ந்து நீங்கள் டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்கணும் சார். ஐ திங்க் யூ ஹேவ் அ லாட் டு கோ இன் யுவர் டிரெக்ஷன் பாத். ஸோ ஆக்டராக, ப்ரொடியூசராக, லிரிக் ரைட்டராக, டைரக்டராக நீங்கள் வந்து தனுஷ் சாரை வந்து பார்த்தாச்சு. ஸோ இந்த பல முகங்கள் இருக்கும்போது நாங்களும் நிறைய வந்து ரசிச்சிருக்கோம். ஆனால் ஒரு மனிதராக அவரை பார்த்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆகிற ஒரு விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இல்லை, அவர் சொல்கிறது அன்பு, எண்ணம் போல் வாழ்க்கை, இதுதான். ஐ திங்க் அவர் எண்ணங்கள் நல்லா இருக்குது, அதனால வாழ்க்கையும் நல்லா இருக்குது. ஸோ ஐ திங்க் எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ ஐ திங்க் ஐ ரியலி ரெஸ்பெக்ட் தட். நான் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி ஹீ ரெஸ்பெக்ட்ஸ் பீப்புள் ஹூ கிவ் லவ். அது ரொம்ப முக்கியம். அதை வந்து உண்மையாக கொடுக்குறாரு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அவர் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இது வந்து நான் கொஸ்டின்ஸ் எல்லாம் என் சார்பாக நான் கேட்டேன் சார், என்ன கேட்கணுமோ. ஆனால் ஃபேன்ஸோட ரிக்வெஸ்ட்டாக நான் வந்து ஒன்று வைக்க போகிறேன், உங்களுக்காக ஒன்று கேட்க போகிறேன். சரியா? இது உங்களோட மூமெண்ட். உங்களை நாங்கள் வந்து இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக செலிப்ரேட் பண்ணி அப்படி ஒரு செலிப்ரேஷன் மோடில் பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம். ஒரே ஒரு ஆட்டத்தை போட்டிங்கன்னா